வணக்கம் மக்களே. இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் பற்றி டாக்டர் BM ஹெக்டே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு கேரள மருத்துவராக இருக்காரு நினைக்கிறேன். இந்த கார்ப்பரேட் கம்பெனி வருமானத்தையே கருதி இந்த மனிதர்களை சுகர் என்ற ஒன்று 120 ஆகாரத்துக்கு முன்னாடி 200 ஆகாரத்துக்கு பின்பு இருந்ததை குறைவாக்கி 200 180 ஆக்கி இந்த 120 110 ஆக்கி கடைசியில் 70 160 ஆக்கிட்டாங்க. இதனால பேஷண்ட் நிறைய வருவாங்க, நமக்கு மாத்திரைகள் வியாபாரம் ஆகும் அப்படி என்ற அடிப்படையில் மருத்துவத்தை வியாபாரமா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. உண்மைதாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் செக்கப் சொல்லிட்டு 900 ரூபா அப்படி போட்டு 2990 ரூபான்னு போடுவாங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா இல்லாத ஒன்று சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அனுப்புவாங்க. அங்கே போனால் அவர் எல்லா செக்கப் ஃபுல் செக்கப்பு, ECG, எக்கோ, சுகரில் பல விதங்கள், அப்புறம் ட்ரெட்மில்லு இதெல்லாம் போக வச்சுட்டு அது ஒரு 9600 ரூபா வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு போன உடனே அவர் உங்களுக்கு எப்படி இருக்கு, செஸ்ட் எதுவும் பெயின் இருக்கா, மூச்சு ஃப்ரீயாக விட்றீங்களா, வாக்கிங் போனால் மூச்சு வாங்குதா, எவ்வளோ தூரம் வாக்கிங் போகிறீங்க, எவ்வளோ தூரம் வரையும் உங்களுக்கு அந்த உடம்புல தெம்பு இருக்கு, எத்தனை மணிக்கு டயர்டாகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். நம்ம ஹெல்த்தை அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு செக் பண்ண மாட்டார். அந்த மிஷினில் சொல்லுது பாருங்க, இந்த நீங்கள் ட்ரெட்மில்ல போகும்போது கோடு வந்திருக்கு அது லைட்டாக, அதனால ஆஞ்சியோ பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்பாரு. அந்த மிஷின் என்ன சொல்லுதோ அதுக்கு தான் வைத்தியம். என்னங்க இது, ஏங்க இப்படி இல்லாமங்க நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனி மருத்துவர்களை வச்சு மருத்துவத்தை வியாபாரமாக்குறது. எங்க ஹெல்த் செக் பண்ணி, அந்த காலத்தில் பாருங்க மருத்துவர் பாடியை செக் பண்ணி இழுத்து பார்த்து அவங்க பின்புறம் செக் பண்ணிட்டு மூச்சு நல்லா ஃப்ரீயாக விட சொல்லி செக் பண்ணிட்டு மருத்துவம் பார்ப்பாங்க. இப்போ இப்படி மிஷின், அந்த மிஷின் தான், அந்த மிஷினுக்கு தான் வியாதி போல் இருக்கு, மனுஷனுக்கு கிடையாது. பார்த்துங்க, புரிஞ்சுக்கிங்க. முடிந்தவரை இயற்கை உணவு, சரிங்களா, தானிய வகைகள், பூமியில் விளைகின்ற தானிய வகைகளில் எந்தவித தவறு கிடையாது. இவன் சொல்லுவான் சுகர், சொல்லுவான் கிழங்கு சாப்பிட்டா சுகரு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா சுகர்னு. பூமியில விளையிறது நேச்சர். அப்ப சூரியன் ஒளி பட்டா உங்களுக்கு சுகர் வரும் சொல்ல வேண்டியதானே, காற்று மேல பட்டா சுகர் வரும் சொல்ல வேண்டியதானே. இன்னும் போக போக அதையும் சொல்லிடுவாங்க, வெயில்ல போகாதீங்க, காத்துல போகாதீங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது பணம். மக்களே உஷார் உஷார் உஷார். கார்ப்பரேட் கம்பெனிகள் நடத்தும் மருத்துவம் மக்களுக்கு அழிவுதான். மக்கள் மனநிலை மாறிடும். அவங்க என்னைக்குமே லைஃப் லாங் பேஷண்டாகவே இருப்பாங்க. இதை உணர்ந்து நாட்டு வைத்தியம், நேச்சர் ஃபுட், உரிய எக்ஸசைஸ், மனத்தில் எந்தவித கவலையும் இருக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், எப்பவுமே சிரிச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும். உங்களுக்கு எந்தவித வியாதியும் வர வாய்ப்பில்லை. ஆகவே கார்ப்பரேட் கம்பெனிகள் வியாபாரத்தில் இறங்கிவிட்டார்கள். விழித்துக் கொள்ளுங்கள், பிழைத்துக் கொள்ளுங்கள். சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது இந்த பணிவான கருத்து. நன்றி. வாழ்க வளமுடன். மனதை ஆரோக்கியமாக வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நன்றி.